ஆமா, அதாவது அந்த டிராஃப்டை ரெடி பண்ணிட்டு அவங்க ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவாங்க. பிரசிடென்ட் ஜனாதிபதி கையெழுத்து போடணும். அதுக்காக போகும். ப்ராப்ளி அது இன்னைக்கு நைட் இல்லாட்டி நாளைக்கு காலைல போகும். மை எக்ஸ்பெக்டேஷன் ஐதர் டுமாரோ இல்ல லேட்டஸ்ட் சண்டே அது வந்துடும். மாநில அரசை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் அவங்க அவங்க கையில எதுவும் கிடையாது. அவங்களால முடிஞ்சதான் அவங்க செஞ்சுட்டாங்க. அவங்க எது ஆர்டினரி இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்து அவங்க பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்போ மத்திய அரசு மோடியை வந்து நேற்று அஷூரன்ஸ் கொடுத்துருக்காரு, மாநில அரசு எது செஞ்சாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்ட்டு. அதனால அவங்க ரெக்கமெண்டேஷனோட தான் அது பிரசிடென்ட்டுக்கு கையெழுத்து போகும். பிரசிடென்ட்டா தன்னிச்சையா கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்றது ரொம்ப சான்சஸ் ஆர் வெரி வெரி ரேர். யங்ஸ்டர்ஸ் ப்ரொடெக்ஷனால தான் அது வந்திருக்கு. இல்லாட்டி பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு முன்னாடியே பண்ணியிருக்கலாமானா இதே லீகல் பொசிஷன் தானே போன வருஷம் இருந்தது, அதுக்கு 3 வருஷம் இருந்தது. ஸோ பண்ணியிருக்கலாமானா பண்ணியிருக்கலாம். பட் ப்ரொடெஸ்ட் வர வரைக்கும் அவங்க பண்ணி யாரும் பண்ணல. மத்திய மாநிலம் சொல்லலை, மாநிலமும் சொல்லலை. Basically, what I want to say is, the government has done whatever maximum it can do now. The president has to sign it. Once the president signs it, then the legal hurdles are there. Of course, அது வந்து நாளை ஒரு ஃபியூச்சர்ல வந்து இவங்க இதையும் சேலஞ்ச் பண்ணுவாங்க. இந்த சிட்டா போன்ற அமைப்புகள்லாம் இதையும் சேலஞ்ச் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்ல. பட் இப்போதைக்கு ப்ராப்ளம் இஸ் சால்வ் ஃபார் நவ்.